இன்னொரு முறை திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் ஒன்றியத்தில் இன்னொரு முறை இப்படிப்பட்ட சம்பவம் என்று சொன்னால் குறைந்தது 10,000 பேர் திரளுவோம். எஞ்சுவதாலோ யாசிப்பதாலோ மண்டியிட்டு மனு கொடுப்பதாலோ நீ இழந்த உரிமைகளை பெற முடியாது. போராட்டத்தின் வாயிலாகத்தான் பெற முடியும் என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். வாய்ப்பளித்த தாய் சிறுத்தைக்கு திருவண்ணாமலை மைய மாவட்டத்தின் சார்பாக மீண்டுமாய் கூட ஒருமுறை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தென்பள்ளிப்பட்டு மக்களின் சார்பிலும் கோடான கோடிகளை நன்றியும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இது இங்கே ஒரே ஒரு குறிப்பு மட்டும்தான். மண்ணின் மைந்தன், என்னுடைய அரசியல் ஆசான், தலைவருடைய காலேஜ் தோழன், எங்கள் அன்பு அண்ணன், சமரசமில்லாத போராளி வழக்கறிஞர் மோகன் அவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறேன் என்றால் என் தாய் சிறுத்தையோடு அவர் பயணித்தவர், என்னுடைய வழிகாட்டுதல், அரசியல் ஆசான். நான் எப்பொழுதெல்லாம் தோண்டு போவோனோ அப்போதெல்லாம் என்னை தூக்கி பிடித்தவர். இந்த மண்ணிலே அவர் இல்லை என்றாலும் அவர் விட்டு சென்ற பணிகள் ஒருபொழுதும் ஓயாது என்பதற்காகவே இந்த இடங்களிலே முதன்மை செயலாளர் முதல் அனைவரையும் கேட்கும்போது இதை நடத்த எங்களுக்காக ஒத்துழைத்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கின்ற அனைத்து முதன்மை நிலை செயலாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உங்களுடைய பாதத்தில் காணிக்கையாக்குகிறேன். இரவும் பகலுமாக 10 நாள் இந்த இடத்திலே தங்கி ஒவ்வொரு கிராமமாக மட்டுமல்ல ஒவ்வொரு வீதியாக சென்று இந்த பெண்களுக்காக நீங்கள் போராடி தூக்கமின்றி சாப்பாடு எங்கு சாப்பிட்டோம் என்று கூட இல்லாமல் இந்த மாவட்டத்துக்காக நீங்கள் உழைத்த உழைப்பு மிக்க சிறந்தது என்ற இடத்திலே நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மாநாடு எப்படி நடக்குமோ என்ற எனக்குள்ளார ஒரு அச்சம், அதையெல்லாம் அந்த அச்சத்தை தவிர்த்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி இந்த தேதியை அறிவித்த என் தாய் சிறுத்தைக்கு மீண்டுமாய் கூட என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.